got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boy stepping, yeah, I'm country boy stepping. Country boy stepping, yeah, I'm country boy stepping. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தனே ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. எவ்வளோ கிலோமீட்ரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 31,193. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண கிலோமீட்டர் நம்ம கரெக்டாக திருவேற்காட்டில் தான் இருக்கும். ஆர்டர் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 279 வந்துச்சு. டபுள் ட்ராப்பு இந்த டிடிடிசி எக்ஸ்பிரஸ் கொரியர் அந்த சர்வீஸு. ஸோ 2 இடத்துல போய் ட்ராப் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். டைம் சரியாக 10:10 ஆகுது. ஓகே, லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு 2 ட்ராப்பு போகலாம். ஸோ மறக்காமல் வந்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இப்போவே சொல்லிடுறேன், ஏன்னா 70% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டிடிடிசி இது இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க. ட்ராப் வந்து மன்னூர்பேட்டை ஒன்று, மாதாவரம் ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, பிக்கப் பண்ணிட்டோம். ஒரே ஒரு டாக்குமெண்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ நான் கூட டாக்குமெண்ட்னா எப்பவுமே கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஒரே ஒரு சின்னதாக இருக்கும்ல, அந்த மாதிரி நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேப்பர் ஆகுது. 2 மூட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் மூட்டை வெயிட் இல்லை, தக்க தான். சரி, ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் டிசியோட வேர் ஹவுஸு. எல்லாமே இங்கே தான் வரும் போல். ஓகே, போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 20 நிமிஷம் காட்டுது. 10:30க்கு தான் கொடுக்குற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம் லொக்கேஷன்ட்ட. இந்த ஒன் வே ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சனால தான் அப்படி இப்படின்னு சுற்றி அலைய விட்றாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம அம்பத்தூர் சைடு ஓட்டக்கூடாது வண்டியை. இருங்க, எங்கேயும் ஆன் பண்ணி மேப்பில் பார்த்துருவோம். ஃபோன் லாக்கில் இருக்குது. இதோ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். லொக்கேஷன் இங்கே தான் இருக்குது, அந்த டிடிடிசி. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாதாவரம் ஜங்ஷனாண்டா வந்துட்டோம், ரவுண்டானா. ஸோ கரெக்டாக இன்னும் ஒரே கிலோமீட்டர் தான் இருக்குது. சீக்கிரமாக போய் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டரு எந்த சைடில் வருதுன்னு பார்க்கலாம். மாதாவரத்துலேயே நல்லா பெரிய ஆர்டர்ஸ் தான் ஈஸியாக வரும். ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு சிட்டிக்குள்ளே எதனா ஆர்டர் வந்தால் ஓகே தான். ஸோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் தான் காட்டுது மேப்பு. அதோ இருக்குது டிடிடிசி. இங்கேயே நிறைய வேர் ஹவுஸ்லாம் இருக்கும். நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல நின்று அடுத்த ஆர்டருக்கு ட்ரை பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த ஆர்டர் முடிச்சுட்டு மாதாவரத்தாண்டு தான் இருக்கோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை ஒரு ஆர்டர் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 516 ரூபா வந்துச்சு. ஸோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மதியம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் வெயிட்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் போயிட்டு எவ்வளோ வெயிட் வச்சுருக்காங்கன்னு. இவங்களே 25 கிலோ சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா அப்போ எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு தெரியல. தூக்கி பார்ப்போம். அமௌண்ட் ஓகேவாக இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா தான் கேட்கணும் இவங்கக்கிட்ட. ஏன்னா இங்கேருந்து பல்லாவரம் போகணும், கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் கிட்ட வருது. அமௌண்ட்டு 434 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ போகலாம் வாங்க. பிக்கப் பண்ணேன், ஸ்கூட்டர் தான் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த லொக்கேஷன் ஒரு வாட்டி வந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கம்பெனி பேர் அது அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பிக்கப் பண்ணிட்டோம். பட் ஆனால் எவ்வளோ நேரம் ஆக்கிட்டாங்க தெரியுமா? வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். அரை மணி நேரம் ஆக்கிட்டாங்க இந்த ஆர்டருக்கு. ஓகே, ஒரு பிக்கப் பண்ணிட்டோன்னா பல்லாவரம் தான் போகணும். அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 434. கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்ரு. சிட்டிக்குள்ளே ஓட்டணும் போனால் நம்ம சிட்டிக்குள்ளே பொறுமையாக ஓட்டணும் போக வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ 30 கிலோமீட்டருக்கு நமக்கு 434. இப்போ எவ்வளோ மைனஸ் பண்ணுவாங்க? 50, கிட்டத்தட்ட ஒரு 55 ரூபா மைனஸ் ஆகும். அப்படி பார்த்தா கூட நமக்கு ஓகே தான் அமௌண்ட்டு. இன்னொரு ஆர்டர் எடுக்கலாம் பார்த்தேங்க, ஆனால் வந்து இதுவே ஒரு 25 கிலோ கிட்டே இருக்குது. ஆனால் சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, வாங்க போகலாம், பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாக பல்லாவரத்தாண்டா வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:56 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட்டு அந்த 1 ஹவர் சிட்டிக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு வந்தேன், 30 கிலோமீட்டரும். ஓகே, ஸோ முதல்ல கொடுத்துட்டு லைட்டாக சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது ஹோட்டல் இருந்தால் அப்படியே சாப்பிட்லாம். ஓகே, வந்துட்டோம் கணேஷ் ஃப்ளாட்ஸ். ஓகே, லொக்கேஷன் கால் பண்ணணும் கஸ்டமருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஸோ நான் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக சின்னதாக மூட் அவுட் ஆகிவிட்டது, அதனால். ஸோ இப்போதைக்கு ஆர்டர் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான். ஸோ அதான் வீட்டு பக்கமாக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம இங்கே அப்படியே கணக்கு போட்டு முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஸோ கணக்கு சிம்பிள் தான், ஒரே ஒரு ஐடியில் தான் ஓட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே சொல்லிடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஐடியில் வந்து 651 ரூபா வந்து நம்ம இன்றைக்கி ஓட்டியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ டிப்ஸு வந்து ஒரு 16 ரூபா கொடுத்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
₹666 வச்சுக்கோங்களேன், ₹666 வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம பெட்ரோல் மைனஸ் பண்ணோம். பெட்ரோல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தமாக வீட்டுக்கு போகிறதோடு சேர்த்தாலே 75 கிலோமீட்ரு ஓட்டியிருப்பேன். ஸோ அப்படி பார்த்தா நமக்கு ஒரு ₹110 அதிலே போயிடும். ஸோ நம்ம ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ₹550 கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஆனால் டைம் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு முடிஞ்சுதா. ஸோ 1:30 தான். இப்போ சும்மா தான் இருந்தோம். ஸோ 2 மணி ஆகிடுச்சி அப்படி பார்த்தா. ஸோ 4 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கு வெறும் ₹550 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஏன்னா 1 மணி நேரம் சும்மா இருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ சும்மா இருக்கிற நேரத்தில் தான் ஒரு ஆர்டர் ஒன்று ஆச்சுது, அதை சொல்ல மறந்துட்டேன். எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ₹1985 கிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. மொத்தமாக ஒரு 4 ட்ராப்பு கிட்ட வச்சு போட்டாங்க, காஸ்டா கிராண்டு. ஸோ அது ஒரு ஆர்டர் வந்தது, எடுத்து தான் கேன்சல் பண்ணேன். சரி, நான் கேன்சல் பண்ணல, கேன்சல் பண்ணிட்டாங்க எடுத்த ஒன்று. ஸோ அது ஒன்று தான். ஸோ அதுவே நமக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே கிளம்பி வரலான்னு முடிவு பண்ணி அப்படியே வந்துட்டேன். சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ முன்னாடி இருந்தது எது நல்லாயிருக்கு, இந்த லாஸ்ட்டாக இப்போ எடுத்துன்னு போகிறது எது நல்லாயிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபிக்ஸ் பண்ணி நாளையிலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்காக தான். ஸோ இந்த ஆங்கிள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்க. நேற்று ரொம்பவே ஜூமில் இருந்துச்சு. ஸோ அதனால தான். ஆனால் இதில் வரும்போது கொஞ்சம் எடிட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி ஃப்ரேம் லாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஃப்ரேமில் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். பட் ஆனால் நம்ம ஹேண்டில் பாரில் வைக்கும் போது ஃப்ரண்ட்டு பேக்கு ரைட்டு அப்படி இப்படின்னு திருப்பி கேமரா ஆங்கிளில் திருப்பிட்டே இருக்கணும். தியேட்டர் நினைக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி வேறு நம்ம தளபதி படம் ஜனநாயகம் லாஸ்ட்டு படம் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு. மேபி கொஞ்சம் பிளான் பண்ணணும். இப்போ டிக்கெட் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம், எல்லாம் ஃபுல்லாக புக் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிட்ட பிறகு போயிட்டு அதை வீடியோ எடுத்து போடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர்.